இந்த முட்டை குழம்பை மட்டும் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி வச்சிங்களேன், விடவே மாட்டீங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறது முட்டை சுருட்டு கறி. பேசிக்கலி ஒரு ஆம்லேட் குழம்பு. இது வந்து பியலின்னு சொல்லிட்டு ஒரு செலிப்ரிட்டி ட்ரை பண்ணியிருந்தாங்க. சூப்பராக வந்தது. சாப்பாடு கூட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. வந்து நம்ம சாப்பாடு இல்லாமல் தோசை இல்லைனா அப்பம் இது கூட சாப்பிட்றதுக்கு நல்ல சூப்பர் காம்பினேஷன். ஒரு குக்கரில் துவரம் பருப்பு கழுவி போட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கறிவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு 3 விசில் வேக வச்சுக்கலாம். ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய், சோம்பு, மிளகு, பட்டை, கிராம்பு, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்குங்க. அதுக்கப்புறம் துருவி வச்ச தேங்காய் போட்டு தேங்காய் லைட்டாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கசகசா போட்டுக்கலாம். கசகசா போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, இது வந்து லைட்டாக கலர் ஆகணும். தேங்காய் லைட்டாக கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து காஷ்மீரி மிளகாத்தூளும் தனியாத்தூளும் போட்டிருக்கோம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள் அதிகமாக போட்டுக்கலாம். இதை ஆற வச்சு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி. முட்டை ஆம்லேட் போடுறதுக்காக சால்ட்டு, பெப்பரு, கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம். நம்ம தோசைக்கல்லில் கூட போட்டுக்கலாம் ஆம்லேட்டு. தோசைக்கல்லில் போட்டால் எனக்கு அந்தளவுக்கு செட் ஆகுது, அதனால் இதில் போட்டுருந்தேன் நான் அப்படியே. ஆம்லேட் போட்டு அப்படியே ரோல் பண்ணி ஃப்ளாட்டாக நம்ம வந்து தோசைக்கல்லில் போட்டு சுருட்டணும். சுருட்டதுக்கு பதிலாக இதை வந்து இப்படி போட்டு நான் சுட்டிட்டேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ துவரம்பருப்பை பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுவும் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ரெண்டுத்தையுமே போட்டு கொதிக்க விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் கொதிக்க விடலாம். நான் வந்து அந்த 1/2 கப் தண்ணியும் சேர்த்து ஊற்றிக்கிட்டேன். அதில் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம ஆல்ரெடி ஆம்லேட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஆம்லேட்டை வந்து இதில் போட்டுடலாம். ஆம்லேட்டை போடுறதுப்போ அதிகமாக நம்ம வந்து குளுக்கக்கூடாது. லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஆம்லேட் நல்லா கோட்டாகி வந்துடும் நம்ம குழம்புல. ஃபினிஷ் பண்ணுறதுக்காக கொத்தமல்லி இலை, அவ்வளோதாங்க. சாதத்து கூட செம்மையான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். And always remember this, everybody can cook, everybody has to cook.